இந்த விதையில சும்மா கிடைச்சதாக்கா? காசு கொடுத்து வாங்குனதுடா மடையா. இந்த விதையில நட்டா என்னென்ன பூ பூக்கும்? அழகான விதவிதமான பூவெல்லாம் பூக்கும். இதுல மஞ்சள் ரோஜா இருக்காக்கா? மஞ்சள் ரோஜா இல்ல, ஒயிட் ரோஸ், ரெட் ரோஸ் இருக்கு. பக்கத்து டேவிடனா வீட்ல மஞ்சள் ரோஜா செடி இருக்குக்கா. ஏண்டா சுரேஷ், பக்கத்து குசுகுசு வீட்ல மஞ்சள் ரோஜா செடி இருக்குன்னு சொல்றானே, உண்மையா? ஆமாமா இருக்கு, அது ரொம்ப பெரிய செடிக்கா. அப்படின்னா அது நம்ம கிட்ட இல்லடா இருக்கணும். எப்ப அதை ரைட் பண்றது? அதான் முடியாது, ஏன்னா டேவிடன் அது மேல உயிரே வச்சிருக்காரு. அப்படின்னா ஒரு காரியம் பண்ணு, நான் கேக்குறேன்னு போய் கேளு. வாங்க. உஷா கண்ணு, நீ இங்க இருமா. என்ன தனியா எல்லாரும் விட்டுட்டு போனா எப்படி? ஆமா, என்ன உஷா உஷான்னு கூப்பிடு. நான் என்ன பொண்ணா? போடி. டேவிடனே, என்னங்கடா? நம்ம பக்கத்து வீட்ல இருக்கிற சுந்தரி அக்காவுக்கு உங்ககிட்ட ஒரு மஞ்சள் ரோஜா செடி இருக்குல்ல, அது வேணுமா? யாரு? சுந்தரி அக்கா தெரியாது? யார் அது? அதான் பக்கத்து வீட்ல, டெல்லியில இருந்து வந்திருக்கேன், அந்த அக்கா தான். ஓ, பஸ் பஸ் அதுவா? நீங்க என்ன அவளுக்கு அண்டர் செக்ரட்டரியா? இல்ல கொடுனே, சுந்தரிக்கா புதுசா பூந்தோட்டம் போடுதான். யோசனை பண்ணி சொல்றேன். நீங்க அவகிட்ட போய் சொல்லுங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உங்களை மாதிரி பொடி பசங்களை அனுப்ப கூடாது. அவளையே நேரடியா வந்து பணிவா கேட்க சொல்லணும். அப்படியே கேட்டாலும் கொடுத்தா கொடுப்பேன், இல்ல மாட்டேன்னு சொன்னாலும் சொல்லுவேன். போங்க. அப்ப இப்பவே கூட்டிட்டு வரட்டுமா? ஐயாவை பாக்குறது அவ்வளவு சுலபம் இல்ல. அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு தான் வரணும். நான் எவ்வளவு பிஸி, தம் அடிக்கணும். 6 மணிக்கு வர சொல்லுங்க. போங்க. சரி வாடா. வாங்க. வரும்போது நீங்களும் வராதீங்க, அவளை தனியா வர சொல்லுங்க. இவனே காட்டி கொடுத்துருவான் போல இருக்கு. அக்கா, டேய் அவனுக்கு வராங்க. அக்கா அக்கா, நமக்கு அந்த மஞ்சள் ரோஜா செடி வேணாம்க்கா. ஏண்டா ஏன் அப்படி சொல்ற? அந்த ஆளே ரொம்ப தான் பீத்திக்கிறேன், நீங்க போய் பணிவா கேட்கணுமா? அப்படியே கொடுக்கலன்னு சொல்லல, கொடுத்தாலும் கொடுப்பறா, கொடுக்கலன்னு இல்லையா? அக்கா, அவரை போய் திடீர்னு பாத்துற முடியாதா? ஈவினிங் 6 o'clock அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு. 6 மணிக்கா? ஓகே, சரி போவோம். அப்புறம் ஒரு விஷயம் சொன்னாரே. என்னது? நீங்க மட்டும் தனியா வரணுமா? Yes, come in. நான் வந்து அந்த பூங்காவன தம்மாவோட கிராண்ட் டாட்டர். முகமே சொல்லுதே. உங்களுக்கே தெரியும், வாழ்க்கையில இந்த சுகத்தையும் அனுபவிக்காதவங்க எங்க பாட்டி. எங்க அம்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, பாவம் பக்கத்து வீட்டு கழுவின்னு. அவங்க வாழப்போற மீதி நாளையாவது சந்தோஷமா இருக்கட்டுமேனு ஒரு பூந்தோட்டத்தை போடுறேன். பூந்தோட்டம்? நல்ல ஐடியா, ப்ளீஸ் டு இட். அந்த பசங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சார் கிட்ட ஒரு மஞ்சள் ரோஜா செடி இருக்குன்னு. இருக்கு இருக்கு. மஞ்சள் எங்க ஃபேமிலிக்கு பிடிச்ச கலர், அதனால அத உங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். மஞ்சள் உங்க ஃபேமிலி கலர்? ஆமா. எங்கிட்ட மஞ்சள் ரோஜா செடி வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கீங்க. நீங்க பக்கத்து வீட்டு பொண்ணு, உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற இங்க தனியா இருக்கிற அழகான பையனா. இனிமே நம்மளுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னு வாங்க, ப்ளீஸ் கம், வாங்க. ஓகே. தேங்க் யூ. உன் பேர் என்ன? சுந்தரி. நைஸ் நேம். ஆனா நான் உன்னை சுந்தரின்னு கூப்பிட மாட்டேன், பஸ் பஸ் தான் கூப்பிடுவேன். ப்ளீஸ். அதான் எனக்கு பிடிக்கும். படிப்பெல்லாம் எங்க? டெல்லியில. டெல்லி. இப்ப எங்க லீவுக்கு வந்திருக்கியா? இல்ல, யாருக்கும் தெரியாம ஓடி வந்துட்டேன். ஓடி வந்தியா? டெல்லியில இருந்தா? சும்மா ஒரு தமாஷ் தான். தமாஷா? முன்னாடி சொல்லக்கூடாது, பயந்துட்டேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் எங்க டெல்லியில தைச்சுதா? இல்ல இல்ல, ரெடிமேட்ல வாங்கினது. நல்லா இருக்கு. இது கூட ரெடிமேட் தான். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இவ்வளவு நல்லா ட்ரெஸ் பண்ற,
இது என்ன கூலிங் கிளாஸ் நல்லாவே இல்ல, ரொம்ப அசிங்கமா இருக்கு. நடுவுல சேப்பு லைட்லாம் வச்சு கார்ப்பரேஷன் லாரி மாதிரி. யூ ஜஸ்ட் ரிமூவ் தட் கிளாஸ். முகத்தை மறைக்குது. நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண கண்ணாடி இல்ல, ஆ, அபூர்வமானது. அப்படி என்ன அபூர்வம் இல்ல? இந்த கண்ணாடிய காஸ்மோ ஃப்ரில்னு சொல்லுவாங்க. காஸ்மோஃபில். என் ஃப்ரெண்ட் பிலடெல்பியால இருந்து கொண்டு வந்தது. ஃபிலடெல்ஃபி. இந்த கண்ணாடியை வச்சுக்கிட்டா ஆளுங்க போட்டிருக்கிற Dress தெரியாது, உடம்பு மட்டும்தான் தெரியும். இப்ப நீங்க போட்டிருக்கிற Dress அது எனக்கு தெரியல. என்னது? only your body. ஏய், அந்த மாதிரி ஒரு கண்ணாடி கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இருந்தா உலகத்துல என்னென்ன நடந்திருக்கும். இதை நான் நம்ப மாட்டேன். வேண்டாம், நான் உங்களை நம்ப சொல்லலையே. கதவை காணுமே. இங்க இருக்கு. ஏய், முதல்ல கண்ணாடி கேட்டு இல்ல இடத்த காலி பண்ணு. நான் வந்தது மஞ்சராஜா செடியை கேட்கத்தான். தர முடியுமா முடியாதா? தர முடியாது, போ. மைண்ட் யூ, நீயே கொண்டு வந்த அந்த செடியை என் தோட்டத்துல வைப்ப. I'll challenge you. ஏய், பாத்துருப்பா, அப்படி தெரிஞ்சிருக்காது. அம்மா, ஆமா, நீ எப்ப மேல போனே? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான். டேவிட் தான் வர சொல்லிச்சு. நான் தாம்மா சுந்தரி, அலமேலோட மக. அது தெரியுது. நீ எதுக்கா மாடிக்கு போனே? டேவிட பாக்குறதுக்கு தான். எங்க பாட்டிமா கூட சொன்னாங்க நீங்களும் எங்க அம்மாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்கன்னு. டேய் கண்ணா, அது பழைய கதைடா. நீ புது கதைக்கு வாடா. நான் இங்க தானே இருந்தேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு மாடிக்கு போயிருக்கலாம்ல. நான் வந்தப்ப நீங்க இல்லையே. ஐம் சோ சாரி. இருந்தாலும் என்ன தேடி இருக்கலாம் இல்லையா? அது போட்டும், நீ இப்ப எதுக்கா மாடிக்கு போனே? அம்மா, டேவிட் கிட்ட ஒரு மஞ்சள் செடி இருக்கு, அத எனக்கு கொடுக்க சொல்லுங்கம்மா. என் தோட்டத்துல வச்சுக்கிறேன். இவ்வளவுதானா? அட கடவுளே. டேய் டேவிட். என்னம்மா? டேய், உனக்கு எதுக்குடா அந்த ரோஜா செடி? பொம்பளை பிள்ளை ஆசைப்பட்டு கேக்குறா, அவளுக்கு குடுத்துறேன்டா. அதெல்லாம் முடியாது. அதுல தலையிடாத. முதல்ல அவளை போக சொல்லு. டேய், இவளை யார நினைச்ச? நம்ம பூங்காந்தமோட பேத்திடா. என் ஃப்ரெண்ட் அலமேலோட மக. அவன் அப்படித்தான். நான் உனக்கு வாங்கி தரேன். முதல் வீட்டுக்கு வந்திருக்கே, ஏதாவது சாப்பிட்டு போ. வா. ரஹீம், எங்க போயிட்டாங்க? ரஹீம், டேய், ஒரு முக்கியமான விஷயம். உட்கார. என்னடா இப்படி வேர்க்க விறுவிறுக்க வந்திருக்க? டேய், சிங்கப்பூர்ல ஒரு தினுசான அபூர்வமான ஒரு கூலிங் கிளாஸ் இருக்கா? ஒன்னு என்னடா, ரேஃபான், சீகோ, குல்தி, கும்கா, ஜல்தி, ஜம்கா, இப்படி எத்தனையோ வெரைட்டி இருக்கு. நீ ஏன் திடீர்னு சிங்கப்பூர் போயிட்ட? டேய், அத போட்டு பார்த்தா ட்ரெஸ்ஸே தெரியாம வெறும். ஓ, அதுவா? இருக்கு இருக்குடா. நீ எங்கேயாவது பாத்தியா? ஏண்டா, சுத்தமா ட்ரெஸ் இருக்கிறதே தெரியாதா? சுத்தம்னா சுத்தம், கம்ப்ளீட்டா துணி இல்லாம பார்க்கலாம். ஆனா ஒண்ணு, கருப்பு துணி போட்டிருந்தா மட்டும் அந்த மாதிரி பார்க்க முடியாது. டேய், எனக்கு உடனடியா அது மாதிரி ஒரு கண்ணாடி வேணும். ரொம்ப கஷ்டம். கஸ்டம்ஸ்ல பிடிச்சான்னா டியூட்டி போட மாட்டான். நம்ம ரெண்டு பேரையும் பிடிச்சு பூட்டி போடுவான். அது சரி, உனக்கே அவ்வளவு அர்ஜென்ட் அது தேவைப்படுது? டேய், ஒரு முக்கியமான விஷயம். நீ அந்த கண்ணாடி போட்டு இங்க உட்கார்ந்திருக்க, நான் உனக்கு ஏத்தாப்புல இது மாதிரி உட்கார்ந்திருக்கேன். நீ பாக்கும்போது முழுசா எல்லாம் தெரியுமாடா? சுத்தமா கம்ப்ளீட்டா மணி மணியா அக்கு வேற ஆணி வேற பார்க்கலாம்டா. டேய், நீ சொன்ன மாதிரி அக்கு வேற ஆணி வேற என்ன ஒரு பொண்ணு பாத்துட்டாடா. பாத்துட்டாடா? ரொம்ப நேரம் பார்த்தாடா? ஐயோ, கொடுத்து வச்சவன்டா நீ. சும்மாடா. அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு அவ என்ன பார்த்த மாதிரி நான் அவளை பதிலுக்கு பதில் பார்க்கல, எனக்கு தூக்கமே வராது. எனக்கும் தான். என்னது? எனக்கும் தான். சரிப்பா, உனக்கு மட்டும். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.